ஸ்ரீவர்மாஸ் 8 அமைச்சர்கள் துறை ரீதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ரோட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆதவ் அர்ஜுனா கையில் தான் ஒப்படைச்சிருக்காங்கண்ணே. சரியா? இது கொடுக்க வேணாங்கிறீங்க? இல்லை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். நான் தகவலை மட்டும் சொல்கிறேன். நான் கொடுத்ததை ஆட்சேபிக்கலை. அப்படிதான் கொடுத்துருக்காங்கண்ணே. அதனால் அந்த சமூகத்தை எம்பவர் பண்ணிட்டாங்களான்னா எனக்கு ஒன்றும் தெரிலண்ணே அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு ரைட்டுங்க. நீங்கள் பாருங்கள், அதுக்கு மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த துறைகள் தானே உங்களுக்கு. மூர்த்தி வச்சிருந்தாரு. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், லிஸ்ட்டுக்கு வரேன் நான். ஆனா பாருங்களேன், இல்லண்ணே அதெல்லாம் பெரிய துறைகள் இல்லண்ணே. அட்மினிஸ்ட்ரேஷன்ல விடவும் நீங்க பண்ண முடியாது. போனா பதிவு பண்ணலாம், வெளியே வந்துடலாம். இல்ல என்ன பேசுறீங்க சகோதரி, என்ன பேசுறீங்க? முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்களேன். நீங்க பாருங்களேன், எலக்ட்ரிசிட்டி அண்ட் லா, நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் மைனிங், எக்ஸைஸ் அண்ட் டாஸ்மாக், இதெல்லாம் நீங்க முக்குளத்தூர் சமூகத்துக்கு கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றேன், அவர் பேசுனதுனால நான் பேசிட்டேன். No, I have to. When you say it is a pride, when you say it is a pride, what not a pride? That's not a pride. You people are இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல ராஜா சார், it is my opinion. You cannot interfere. இல்ல சார், இது please allow me to address. நான் சொல்றேன், நீங்க பாருங்க, இப்படி பேச கூடாது. ஜாதி ரீதியா பேசும்போது நான் ஏங்க பேச கூடாது? நான் கேக்குறேன், அடுத்து கேக்குறேன் சார். இது ரெப்ரசன்டேஷன் இல்ல, டைசிங் கொடுத்த பெருமைன்னு சொன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றது உங்களுக்கு எதிராகவே திரும்புங்கறத ஆதங்கமா பதிவு பண்றேன். நீங்க பதிவு பண்ணுங்க சகோதரி. ஏன்னா இவங்க எப்படி சாதிய ரீதியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, பரவாயில்லை சொல்லுங்க நான் சொல்றேன். நீங்க நான் என்ன சொல்றேன், ரெவென்யூ மற்ற ஜாதியை பத்தி கவலை இல்லைங்க. ஒதுக்கப்பட்ட அந்த ஜாதிகளுக்கு கொடுத்திருக்காங்கன்றத இங்க பாயிண்ட். மற்ற ஜாதிகள் 60 வருஷமா இப்படி பாக்குறேன். மாடு மேய்க்கிற துறையை தான் கொண்டு போய் அந்த சமூகத்துக்கு கொடுப்பீங்களா? நீங்க சொல்றது மூலமா கடந்த காலத்துல கால்நடைத்துறை அமைச்சரை நீங்க தெரியாத அதாவது கைவலிக்கு நீங்க வாய்ஸே இல்லாத துறையை நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த வாய்ஸே இல்லாத துறை உங்களோட பெட்டா இல்லையா? திமுகவோட பெட்டா கொடுத்துறாங்களா இல்லையா? திமுகவோட பெட்டா கொடுத்தாங்களா? நீங்க ஈபிஏ கொடுத்திருக்கலாமே. நீங்க கொடுக்கணும். பெரிய பெரிய துறைகள் சமூகத்துக்கு அடுத்த முறை வந்தா நீங்க கொடுங்க. நான் சொல்ல வரேன். இல்ல ராஜாவை நீலகிரிக்கு நாடு கடத்துறீங்க. ராஜாவை எதுக்கு நீலகிரிக்கு கொடுக்கல? நீங்க இப்படி பேசுறதுதான் பிரச்சனையே. இல்ல இப்படி பேசுறதுதான் பிரச்சனையே. நீங்க சமூகத்தை தூக்கி பிடிச்சாங்கன்னு பேசுறதுதான் பிரச்சனையே. நான் சொல்றேன், we have due representation given in the previous government. இல்லவே இல்ல தான் கொடுத்திருக்கீங்க. மீதி ரெண்டு எதுல இருந்து வருதுன்னா, கூட்டணி கட்சிகள் அவங்க முடிவு எடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் கொடுத்ததை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டது அந்த வேட்பாளரை. நீங்க அந்த சமூகத்தை சார்ந்த நீங்க 3 கொடுத்தீங்க. 2021ல 3 தான். 2021ல 3. It's a never ending process sister. நான் சொல்றது ஒண்ணே. If you keep talking like this, there is no end to it. Every community has to be given a representation. தலித்துக்கே கொடுக்கல நீங்க. தலித்துக்கு கொடுக்கல நீங்க பேச கூடாது. உண்மைதான், அதான் ஃபேக்ட். அதான் சொல்ற மாதிரி கொடுத்தீங்களாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி போலாம். நீங்க அமைச்சரவையில கொடுத்தறதுனால மட்டுமே அந்த சமூகம் எம்பவர்மெண்ட் ஆயிருக்கானா? இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சைட் பண்ண விரும்புறேன். பிஜேபி எத்தனை பேர் தெரியுமா கொடுத்திருக்காங்க? 12 மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டில். ஆனால் நார்த் இந்தியாவில் வன்முறை, வன்கொடுமை எந்த சமூகத்துக்கு மேலே அதிகமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்சி எஸ்டி மேலே தான் இந்த சாதிய வன்மங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஆதிக்க சமூகத்தினால். அதனால் அப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒரு எம்பவர்மெண்ட்ங்கிறது அமைச்சரவை கொடுத்ததனால் மட்டும் வந்து விடாது. கொடுத்தாலும் நடக்குது, கொடுக்கறதாலும் நடக்குது. அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல
தமிழ்நாடு கடந்த மாதிரி 5 வருட கால ஆட்சி பார்த்தோம்னா வெங்கவேல் இன்சிடென்ட் தடுக்க முடியாது. நாங்க சகோதரி இன்சிடென்ட் வந்து இப்ப 2 நாள் முன்னாடி வெட்டி முடியாது. இருக்காங்களே 2 நாள் முன்னாடி வெட்டி இருக்காங்களே அது இந்த ஆட்சி பொறுப்பெடுத்துக்குமா? அதுதான் சொல்றேன். see the question is 60 சொல்றேன். வருஷமா நான் 60 வருஷமா தடுக்க மாறி முடியாது. மாறி திமுக அதிமுக ஆட்சியில இல்ல. இதான் சமூகம், அதாவது தமிழ்நாட்டு சமூகம் இப்படிதான் இல்ல இது வந்து படிப்பு கல்வி இதெல்லாம் மேலோங்கி வருகின்ற 60 காரணத்தினால வருஷம் போதாதாங்க, குறைந்து கொண்டு ஏன் வந்திருக்கு. மாற்றம் கொண்டு வர இதை வந்து நம்ம ஒத்துக்கணும். நீங்க பெரும்பான்மை இமீடியட்டா நோட்டீஸ்க்கு வந்துருது. இட் வில் டேக் ஏன்னா 1500 டு 1800 வருஷமா இத ஆதிக்க சமுதாயங்களான ஆரியர் காலத்துல இருந்து இதை நமக்குள்ள விதைச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய பன்மடங்கு வளர்த்தி வச்சிருக்கிறதுடைய விளைவு 55 வருஷம் 56 வருஷமா நீங்க எதுவுமே பண்ணல. இது குறைந்திருக்குங்கிறத நம்ம சொல்ல வரோம். எங்க குறைக்கத்தான் முடியுது நம்மளால, முழுமையாக அப்ப எராடிகேட் இந்த பண்றதுங்கிறது ஆட்சி நடக்கல. நடக்குது நீங்க எப்படி கிளைம் பண்ணுவீங்க? தவறு. அததான் நான் சொல்றேன், இது குறைஞ்சுக்கிட்டு வருது. சோ வந்து நீங்க ஃபால்ஸ் கிளைம்ஸ் எங்க மேல ரிப்பீட்டடா நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. சரி. இதுக்கு காரணம் திமுக இப்படி எல்லாம் கொடுக்காம விட்டுச்சு அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. சரி, சரி. இப்ப நிகழ்கால பிரச்சனைகளுக்கு ஒரு 3 விஷயத்தை நான் சைட் பண்ணி பிரியாரிட்டைஸ் பண்ண விரும்புறேன். தயவு செஞ்சு நீங்க சுருக்கமா, கேள்வியே கேட்க முடியாத ஆட்சியா இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில்கள் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணி திறந்துட்டு இருக்கணும் சகோதரி. இதற்காக நீங்க மூகாம்பிகை கோயிலுக்கு போன முதலமைச்சர் அந்த கர்நாடக நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு இது சம்பந்தமா பேசிட்டு வந்திருக்கலாம். அவங்க கூட்டணி கட்சி அண்ணா பேசினாங்க. இன்னும் கன்வீனியன்ட்டா சொல்றேன், நீங்க பெங்களூர்ல இறங்கி பார்த்துட்டு வந்திருக்கலாம். இங்க குறுவை சாகுபடி பெரும் பாதிப்புக்குள்ளாகிறது. உங்களுடைய கூட்டணி கட்சி தான் இருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நான் கேட்க விரும்புறேன். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீண்டும் அமலுக்கு வருகிறதாக ஒரு செய்தி பரவுகிறது. அதை பற்றி கேட்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சர் நோ கமெண்ட்ஸ் போயிட்டாரு. இது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க டெல்லி போனீங்களே, தகவலா மட்டும் தான் வந்திருக்குங்கிறது நம்ம வந்து பேச வேண்டிய தகவலா கட்டாயத்துல இருக்கிறோம். நான் பதிவுல விடுறேன், பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நாங்க கேள்விகள் கேட்கத்தான் செய்வோம், சந்தேகம் வருகின்றதையெல்லாம் கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.